அப்படியே அட்டாச் பண்ணுவோம். எந்த வித சுருக்கமும் இல்லாமல் நம்ம வைக்கணும். நல்லா நீட்டாக ப்ளவுஸை நல்லா தடவி விட்டு சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும். தச்சாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். எக்ஸஸ் துணி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடணும். இது வந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து கட் பண்ண ப்ளவுஸு. ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ப்ளவுஸ் வந்து எப்படி லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம தைக்கிறது அப்படின்றது தெரியும். அப்படியே எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா கட் பண்ணியாச்சு. எங்கெங்கே நம்ம கட்டு கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். கீழே ஒரே ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். ப்ளவுஸினுடைய பேக் சைடை வந்து நம்ம இப்படி தான் வந்து அட்டாச் பண்ணணும். லைனிங்கோட எந்த வித சுருக்கமும் இல்லாமல் இருக்கணும். பாருங்கள், எந்த வித சுருக்கமும் இல்லாமல் லைனிங்கோட அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம் லைனிங்கோட. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். ஃப்ரண்ட் பார்ட்டுமே வந்து நல்ல ஒரு சுருக்கமே இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதை விட இந்த மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த வித சுருக்கமுமே இருக்காது. ஃப்ரண்ட் கிராஸுமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து நேர் கட்டிங்க, கிராஸ் கட்டிங் கிடையாது. இது வந்து ஸ்ட்ரைட் கட்டு. இப்போ வந்து நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்டோடைய அட்டாச் பண்ணிட்டேன். இன்னொரு பக்கமுமே நான் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். பாருங்கள், எக்ஸஸ் கிளாத்தையுமே நான் கட் பண்ணிடுறேன். இப்போ வந்து 34 இன்ச்சு ப்ளவுஸ் இன்ச்சு சைஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தாராளமாக இந்த மாதிரி கழுத்து வந்து 2 இன்ச்சு வச்சுக்கலாம், ஷோல்டர் 6 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டுமே வந்து 2 பக்கம் கட் பண்ணி, அதாவது 2 பக்கமே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் பட்டியை அட்டாச் பண்ணிடலாம். பட்டியையுமே கட் பண்ணியாச்சு. எக்ஸஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணிடுவோம். இப்போ டாட் எப்படி பிடிக்கிறது அப்படின்றத பாருங்க. இப்போ வந்து டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 + 1/2 3 இன்ச்சுக்கு வந்து நம்ம டாட் வந்து டாட்டோட உயரத்தை வந்து 3 இன்ச்சு பிடிச்சிக்கலாம். ஸோ 3 இன்ச்சுன்ற போது
இந்த பக்கம் 1.25, இந்த பக்கம் 1.25. தாராளமாக 1.25 வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரைட் கட்டு. கிராஸ் கட்டிங்னால ரொம்ப லூஸ் கொடுக்கும். இந்த ஸ்ட்ரைட் கட்டுனால 1.25 இந்த 34 இன்ச்சுக்கு 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். மொத்தம் டோட்டலாக வந்து 2 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ டாட் பிடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சுக்கு எடுக்கிறேன். இது 3 இன்ச்சு. இப்போ டாட் பிடிச்சிருக்கேன். இப்போ இது சென்டரில் உள்ள டாட்டு. இது ஆம்போ டாட்டு. பாருங்க டாட் வந்து எப்படி வந்துருக்கு, 3 டாட்டு. இதே மாதிரி இன்னொரு பக்கமே டாட் வச்சிடலாம். ரெண்டு பக்கமே நம்ம டாட் பிடிச்சாச்சு. இப்போ பட்டியை வந்து இதோட பட்டியை அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பட்டி வந்து இது வந்து நான் ஓவர்லாக் போட போகிறேன். பட்டி ஜாயின் பண்ணியாச்சு. இது ஓவர்லாக் போடணும். அது மாதிரி பேக் சைடை மடித்து டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ பேக் சைடை மடிச்சுட்டு டாட், ரெண்டு பக்கமுமே டாட். இப்போ ரெண்டு பக்கம் டாட் பிடிச்சாச்சு. இப்போ இதோடைய ஃப்ரண்ட்டை வச்சு பேக் சைடில் பார்க்கணும். மடிப்பு வந்து இந்த மடிப்பு கீழே உள்ள மடிப்பு இறக்கமாக இருக்கக்கூடாது. ஒரு தடவை நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிட்டே கரெக்டாக இருக்குது. ஸோ நான் வந்து இந்த கீழே மடித்து நான் தச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ரெண்டு பக்கமுமே பட்டியாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டு பக்கமுமே கரெக்டாக ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்குது. நான் வந்து இது வந்து ஓவர்லாக் போட போகிறேன். அதனால் நான் இந்த பட்டி இப்போ நான் வந்து ஊப்பட்டி கொட்டி பட்டி அட்டாச் பண்ணலை. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டுட்டு நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து இப்போ ரெண்டு பக்கமே 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஷோல்டருக்கும் இந்த பட்டி இந்த இடத்துக்குமே வந்து நான் வந்து ஓவர்லாக் போட்டுட்டு காமிக்கிறேன். வந்து ஓவர்லாக் போட்டாச்சு. இப்போ நான் வந்து கொக்கி பட்டி ஐப்பட்டி வந்து இதோட ஜாயின் பண்ணிக்கிறேன். கொக்கி பட்டியை அட்டாச் பண்ணியாச்சு. எக்ஸஸ் அவ்வளோதான் கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் ஐப்பட்டியும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ரெண்டு பக்கமே கரெக்டாக இருக்கான்றத ஒரு
தடவை செக் பண்ணிக்கலாம். எக்ஸஸை வெட்டிடலாம். ஸோ இப்போ எக்ஸஸை கட் பண்ணியாச்சு. இப்போது ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ கிராஸ் பீஸும் கையும் ஜாயின் பண்ணணும். ஸோ கிராஸ் பீஸு கை இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ஸோ கையை வந்து கையுமே லைனிங்கில் நல்ல பக்கம், அதாவது ராங் சைட் பார்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். கையை பரிமாற்ற கையை வந்து லைனிங்கோட அட்டாச் பண்ணியாச்சு. இதை கையை நான் வந்து ப்ளவுஸோட அட்டாச் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் வந்து தச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ கையை வந்து ப்ளவுஸோட அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ரெண்டு கையும் போடலாங்க. இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். ஸ்லீவுக்கு வந்து ஓவர்லாக் போட்டு வந்துடுறேன். ஸ்லீவுக்கு ஓவர்லாக் போட்டாச்சு. இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணிடலாம். இடுப்பு வந்து 7 கால் வைக்கலாம் ஒரு பக்கம். ஸோ 7 கால் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கை அதாவது இந்த பக்கமும் 7 கால் மொத்தம் 29 இன்ச்சு. கை வந்து கை சுற்றுலாக 5 கால் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கைக்கு அஞ்சே கால் இன்ச்சு. இப்போ நான் 5 கால் இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கிறேன். மொத்தம் 3 தையல் போட்டுக்கணும். சேம் இந்த பக்கமே 5 கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம்.
சைடு ஜாயின் பண்ணியாச்சு. கிராஸ் பீஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணணும். கிராஸ் பீஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ப்ளவுஸோட ஃபினிஷிங்கை வந்து காமிக்கிறேன். கிராஸ் பீஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.